ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து லென்த் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ வெரைட்டியாக ட்ரை பண்ணுன்னு சொல்லி இந்த வாட்டி வந்து நான் வந்து பன்னீர் கிரேவி தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து நான் எடுத்து ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறையவா தெரியணுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஆயில் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ணதுனால ஒட்டிக்கிச்சு. பட் நீங்கள் நல்லாவே டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆயிலோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து அன்னாச்சி பூ, இதெல்லாம் வந்து இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து வெங்காயமும் போட்டு வதக்கிக்கோங்க. இது எத்தனை வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம். சின்னதாக எடுக்கிறீங்கன்னா 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெருசுனா ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் அது வீடியோ எடுத்தேனான்னு எனக்கு தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 4 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இது என்ன ஒரு 10 ரூபாய் பேக்கெட் இருக்கும்ல, அந்த அளவு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொத்தமல்லி ஒரு ஸ்பூனும், அப்புறம் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூனும், அப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் வந்து அதில் வந்து தக்காளி விழுது வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. கிளறிட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பன்னீர் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பன்னீர் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப வந்து நான் முதல்ல கரம் மசாலா ஆட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணல. அப்போ வந்து கூட மஞ்சத்தூள் தான் போட்டுப்போம். கரம் மசாலா வந்து இப்போ தான் வந்து அரை ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்மளது வந்து ரெடியாக போகுது. இது கொஞ்ச நேரம் கலரி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா. சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சப்பாத்தி தான் வச்சு சாப்பிட்ருந்தோம்.